மறுபடியும் ஒரு தரம் மஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவளுக்கு வியாதி அதிகமானதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அவகிட்ட அது சாதாரண பித்த மயக்கம் தான் சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். நீ என்னடா சொல்ற? நான் என்ன ரிப்போர்ட்ல இல்லாதையா சொல்றேன்? மிஞ்சி மிஞ்சி போனா உன் மருமக இன்னும் 3 மாசம் இருக்கிறதே கஷ்டம். என்ன கஷ்டம்? எழுதி வச்சுக்கங்க. அடுத்த வருஷம் லேடிஸ் கிளப்க்கு நானே செக்ரட்டரி. ஜெயிச்சு காட்டுறேன். இத பாரு, நடக்காததுல கனவு காணாத. நான் ஒரு லேடி இருந்தாலும் சொல்றேன், இந்த லேடிஸ மட்டும் நம்பவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அடுத்த வருஷமே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்தை உன் மகன்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி? சீக்கிரம் ஒரு நேரம் பார்த்து அவன்கிட்ட சொல்லிடு. இல்லாத போன உன்ன தப்பா நினைக்க போறான். எப்படிப்பா இந்த விஷயத்தை மகன் கிட்ட சொல்ல போக அவன் ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டான்னா 2 மாசத்துல போக வேண்டியவா? ஆமா, என் மருமகள் உன் மனைவி அடிக்கடி மீட் பண்றாங்களே, இந்த விஷயத்தை உன் மனைவி கிட்ட சொல்லிருக்கியா? அவகிட்டயா? சரியா போச்சு போ. அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாமா? நான் ஓட்டுவாயா? ஊரில்ல சொல்லிடுவேனா? இவ யார் அது சொல்றதுக்கு? இவ புருஷன் டோக்கியோ போனப்போ யாரோட திருட்டுத்தனமா திருநெல்வேலி ஓடி போனா? அந்த வண்டவாள எனக்கு தெரியாதா? அவ யாரோட ஓடி போனா? அதை எப்படி சொல்றது? இருந்தாலும் சொல்றேன், அவன் மாப்பிள்ளையோட ஓடி போயிட்டான். என்ன யார் மண்டைய போட்டு ஓடிட்டு இருக்க? அஜு, என் பொண்டாட்டியோட யாராவது பேச கிடைச்சா போதும், உடனே யாராவது யாரு கூடயாவது ஓடி போயிருவா. இப்ப என் கூட ஓடிவா. அங்கிள், நான் கொடுத்த டீ எப்படி இருக்குன்னு சொல்லாம போயிட்டா எப்படி? டீ கொடுத்த கைக்கு வளையலே போடலாம். ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. அடுத்த தடவை வரும்போது காஃபியோ கொடுக்குறேன். அப்ப அடுத்த தடவை வரும்போது மாலையோட வர்றேன். அஜு, 10 நாளைக்கு நர்சிங் க்ளோஸ் பண்ணிட்டு நான், நீ, உன்னுடைய புருஷன் 3 பேருமா கார் எடுத்துக்கிட்டு அப்படியே கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருமா? ஏமாமா, செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடுவா? செய்யற பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட கோவிலுக்கு போறோம்னா அது பிசினஸ்மா. நான் சொல்றது போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறது. மாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பூனை நினைச்சுக்குமா, தான் கண்ணை மூடிட்டா பூலோகமே அஸ்தமிச்சு போயிடும். அது இல்லையா? மாமா, ஏன் மாமா கண் கலங்குறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அப்படி ஏதாவது இருந்தா மன்னிச்சுடுங்க மாமா. ஐம் சாரி. நீங்க இப்படி இருந்தா நானும் அழுதுடுவேன். மாமா ப்ளீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பூனை கண்ணை மூடுனா பூலோகமே இருண்ட மாதிரி தான். எம்எல்ஏ சார், சத்யநாத், சந்தோஷம், எங்க வீட்டுக்காரர் எல்லாருக்கும் இந்த கிழிஞ்ச போட்டோ கொடுத்தாச்சு. இன்னும் மாமா மட்டும் தான் பாக்கி. ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? காலையில நீ பாட்டு கார் எடுத்துட்டு போன, சாயந்தரம் ஒரே ஒரு பொம்பளை போட்டவ கை நிறைய கொண்டு வந்த. இப்ப அதை கிழிச்சு கிழிச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒட்ட சொல்லி இருக்கிற. இது என்ன வேலை? அங்கேதான் நம்ம ஆராய்ச்சி ஆரம்பம். இது ஒரு மனோ தத்துவ டெஸ்ட். போட்டோல இருக்கிற பொம்பளை தனக்கு தெரியாதவளா இருந்தா ஆம்பளை முகத்துல ரியாக்ஷன் இருக்கா, தனக்கு தெரிஞ்சவளா இருந்தா முகம் காட்டி கொடுத்துரு. இது சரியா கண்டுபிடிச்சவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ்னு வேற சொல்லிருக்கேன். பிரைஸா? அப்ப என்கிட்ட ஒரு போட்டோ கிழிச்சு விடுமா, நானும் ஒட்டுறேன். இந்த போட்டி ஆண்களுக்கு மட்டும்தான். நான் கலந்துக்கலாமா? நான் பொம்பளை இல்ல. மாமா, எங்க லேடிஸ் கிளப்ல ஒரு போட்டி வச்சிருக்கோம். ஒரு பொண்ணோட போட்டோவை தாறுமாறா கிழிச்சு இந்த கவர்ல போட்டிருக்கோம். அது நீங்க சரியா ஒட்டினீங்கன்னா ஒரு பொண்ணோட முழு முகம் வரும். அவளுக்கு என்ன பேர் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு எழுதணும். அது கரெக்டா எழுதினவங்களுக்கு HMT வாட்ச் பிரைஸ். ஸ்ப்ளெண்டிட். பட் எனக்கு ஏமா இந்த வேலை? நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்கேன். மாமா, தாய்ப்புள்ளி 8 அடி பாய்ந்தா புட்டிப்புள்ளி 16 அடி பாயும். கரெக்ட் தானே? கரெக்ட். நீ சொல்ற உண்மை இல்லாம போயிடுமா? அதுவும் HMT வாட்ச் வேற சொல்லிட்டே கொண்டா ட்ரை பண்றேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. வாட்ச்க்கு தான். You watch. What? Nothing.